மோனிகா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பாஷா வியூஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூலியிலேருந்து மோனிகா லிரிக்கல் வீடியோ வந்திருக்கு. இந்த பாட்டை அனிருத் தான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பாட்டு பாடியிருக்கிறது பார்த்திங்கன்னா சுபலாஷினி. இவங்க இதுக்கு முன்னாடி கோல்டன் ஸ்பேரோ பாட்டு பாடியிருக்காங்க. அப்புறம் அந்த புஷ்பா படத்தில் கிஸ் கிஸ்க்குன்னு பாட்டு வரமே அந்த பாட்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரேப் பை அசல் கோளாறுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் அனிருத்தும் பாடியிருக்காரு இந்த பாட்டு. வாங்க எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகலாமா? சேனல் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க. ரெடி, 1 2 3 ப்ளே. நம்ம ஏற்கனவே அந்த ப்ரொமோக்கு ரியாக்ட் பண்ணியிருப்போம், பார்க்கல நம்ம பாருங்கள். மோனிகா பெல்லுச்சி, சோபின், இதுதான் ப்ரொமோவில் வந்தது. ப்ரொமோவில் கேட்டதோட எப்படி ஒரு பாட்டை கேட்குறது நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஏகப்பட்ட ப்ரொமோ விட்டாங்க இந்த பாட்டுக்கு. அவ்வளோ பெரிய ஹைப்பு கிரியேட் பண்ணியிருந்தாங்க இந்த பாட்டுக்கு. கோரியோகிராஃபர் சாண்டி. ஏய், சோபின் டான்ஸை பாருங்களேன். சோபின் வேற மாதிரி பண்றாருங்க. இதுதான் அசல் கோளாறு ரேப்னு நினைக்கிறேன். ஆமா, நல்ல வாய்ஸ். நல்லா இருக்கு பாருங்களேன். சூப்பர் சூப்பரா இருக்கு. பாஷாவா? சௌபின் டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மனுஷன் வேற மாதிரி இருக்காரு பாருங்க. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. பீட்டு செம்மையா இருக்கு பாருங்களேன். ப்ரொமோல அந்த அளவுக்கு அவ்வளோவா ஹைப் இல்லை ஆனஸ்டா சொல்லணும்னா. பாட்டை கேட்கும்போது வேற மாதிரி ஒரு வைப்பா இருக்கு. செம்மையா இருக்கு. சௌபின் கலக்கியிருக்காரு. வாங்க மோனிகா. லக்க லக்க லக்கன்னு போட்டு விடுறாங்க பாருங்களேன். பூஜா செம்மையா இருந்ததுல, அந்த கார்டில் பூஜான்னு பேர் இருந்தது. சூப்பர் சூப்பர், செம வைபா இருக்குங்க. சரியான வைப். செமையா இருந்தது. செம பாட்டு. ஆக்சுவலாக ப்ரொமோவில் இந்த அளவுக்கு ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ண மாதிரி இல்லை. ஆனால் அவங்க விட்டு விட்டு பேக் டு பேக் ப்ரொமோ போட்டுகிட்டே இருந்தாங்க. பாட்டை கேட்கும்போது வேறு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. செம வைப்பாக இருக்குது. உண்மையாக ப்ரொமோவில் ஃபீல் பண்ண மாதிரி இல்லை. நான் கூட ஐயோ என்ன இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சேன். பாட்டை கேட்கும்போது சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் என்ன எனக்கு தோணுதுன்னா, அரபிக் குத்தும் காவாலாவும் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒன்று போட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நல்லா இல்லைன்ற மாதிரி கிடையாது, சூப்பராக இருக்குது பாட்டு, வைபாக இருக்குது.
அரபிக் குத்தும் காவாலும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போட்டு அனிருத் இந்த வாட்டி கொடுத்துருக்காரு கூலியில். நல்லாயிருக்கு. பிளேஸு லொக்கேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் கலர்ஃபுல்லாக எதிர்பார்த்தேன். ஒரு கிராண்டாக இன்னும் ஓகே நல்லா தான் இருந்தது இதுவும். ஆனால் இன்னும் நம்ம அரபிக் கூத்தில் எப்படி பார்த்துருப்போம் சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனு கதையில் இந்த மாதிரி இந்த பாட்டு வந்து ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வரும் போல். ஸோ அதனால் இதில் எடுத்துருக்காங்க. அது குறை சொல்கிறது முடியாது. நம்ம கதையில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பாட்டு உண்மையாக சூப்பராக இருக்குது. ப்ரொமோவில் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பயங்கரமாகவே இருக்குது. ஸ்டார்டிங்கில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் நான். பாட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பர்த்டே கேக் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்கும். எங்கே அது? உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். இதோ இந்த சீன் தான். மேலே கத்தி இருக்குது. ரோலெக்ஸ் கத்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மீம் பேஜில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன இப்போ தானே நம்ம பார்க்குறோம். நான் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் இந்த ஃபோட்டோவை பார்த்தேன். நான் பாட்டு கேட்கல, பாட்டு இப்போ தான் கேட்குறேன். நான் இன்ஸ்டாவில் இந்த ஃபோட்டோ பார்த்தேன். ரோலெக்ஸ் அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ தெரியல என்னவா இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் ரோலெக்ஸ்லாம் இருக்காது, இது எல்சியூ கூட கனெக்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்மளுக்கு தெரியாது. நம்ம இந்த மாதிரி ஒரு சட்டிலாக வச்சே மேபி எல்சியூவில் கொண்டு வந்துடலாமோ அப்படின்ற மாதிரி படம் வரும்போது இன்னும் ஹைப்பாக இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிடலாம். பாட்டு செம வைப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது, சரியான வைப்பாக இருக்குது. உண்மையாகவே ப்ரொமோவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என்னென்ன ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச வீடியோ இல்லை பிடிச்ச ஏதோ பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணோன்னா, இல்லை வேறு லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜில் ஏதாவது ட்ரெய்லர் ஏதாவது வந்திருக்குன்னா ரியாக்ட் பண்ணோன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் ரியாக்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.